49. சென்னையில் 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதிநுட்ப நகரம் பின்டெக் சிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. தொழில்துறையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை, தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை என 18 புதிய துறைசார் கொள்கைகளை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. 50 தமிழ்நாட்டில் சுமார் 40 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை மாநிலத்தின் மொத்த தொழிற்சாலை உற்பத்தியில் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றன. தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை என்னும் திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் குறு சிறு நடுத்தர தொழில்களை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. உலக புத்தொழில் மாநாடு, தொழிற்பயிற்சி மற்றும் முகாம்கள் என பல முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 51 தமிழ்நாட்டில் உயர்ந்து வரும் மின் தேவையை நிறைவு செய்துள்ள நோக்கில் உடன்குடி மற்றும் எண்ணூர் அனல் மின் நிலையங்களில் 2640 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புதிய அலகுகள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. மேலும் 520 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட புனல் மின் நிலையங்கள், மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் மற்றும் நீரேற்று மின் திட்டங்கள் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், உடன்குடி அனல் மின் திட்டம் நிலை 2 மற்றும் 3 மற்றும் தூத்துக்குடி அனல் மின் திட்டம் விரிவாக்கம் ஆகியவையும் செயல்படுத்தப்பட உள்ளன. இவற்றின் மூலம் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி திறன் 7000 மெகாவாட்டிற்கும் அதிகமாக உயரும். இது மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு பேர் உதவியாக அமையப்பெறும். 52 நமது அரசு பொறுப்பேற்றதன் பின் மேட்டூர் அணையினை பாசன வசதிக்காக ஒவ்வொரு ஆண்டும் குறித்த நேரத்தில் திறக்கப்படுவதோடு கடந்த 4 ஆண்டுகளில் 450 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் கடைமடை வரை நீர் சேர்ந்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து விவசாயிகளின் வாழ்வினை செம்மைப்படுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 121 தடுப்பணைகள் மற்றும் 101 அணைக்கட்டுகள் ஆகியவை சுமார் 2086 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமன்றி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததன் மூலம் இதுவரை 1045 நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இது மட்டுமல்லாது பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் இருந்த தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியாறு திட்டத்தின் பணிகள் முடிக்கப்பட்டு தாமிரபரணி ஆற்றிலிருந்து மொத்தமாக 9.38 டிஎம்சி தண்ணீரானது திசைமலை மற்றும் சாத்தான்குளம் பகுதிகளில் உள்ள பல கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 56,933 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளன. மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளின் நீரில் தனது நியாயமான பங்கினை பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருகிறது. நமக்கே உரிய நியாயமான நீர் பங்கீட்டில் நாம் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். 53 வேளாண் உற்பத்தியையும் உணவு தன்னிறைவையும் முதன்மை நோக்கமாக கொண்டிருந்த வேளாண் துறை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையாக தற்போது செயல்பட்டு வருகிறது. 2021-22 நிதியாண்டு முதல் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வி ஆராய்ச்சி தொடங்கி சந்தைப்படுத்தல் வரையிலும் வேளாண்மையுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்த வகையில் செயல்படுவதற்கான விரிவான செயல் திட்டமாக வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் அமைந்துள்ளன. 54 பண்பாட்டில் மட்டுமன்றி வேளாண்மையிலும் தமிழிலும் மரபுகளையும் பன்மைத்துவத்தையும் பேணி பாதுகாத்து வருகிறது. ஒருபுறம் தமிழ்நாட்டின் பாசன வேளாண்மை நவீனமடைவதற்கு தனி திட்டங்கள் பல செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றால், மறுபுறம் மரபுசார் நெல் ரகங்களை பாதுகாக்க மானியத்துடன் விதை நெல்லும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மண்ணுக்கேற்ற விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் 25 மாவட்டங்களில் சிறுதானிய இயக்கம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சிறுதானியங்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிறப்பு கவனம் காரணமாக சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. 55 சூழலியல் நோக்கோடு உயிர்ம வேளாண்மையையும் இயற்கை இடுபொருள் பயன்பாட்டையும் இந்த அரசு தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஒரு அரசு திட்டமாக மட்டுமின்றி ஒரு சூழியல் இயக்கமாகவே மாறியுள்ளது.
கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய குழுக்களுக்கு தேவையான கிணறு வசதிகள், உலர்கள வசதியுடன் கூடிய தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. 125 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டு புதிதாக 14 உழவர் சந்தைகள் தொடங்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு திட்டங்களில் ஒன்றான உழவர் சந்தை முன்பிருந்த எழுச்சியை மீண்டும் பெற்றுள்ளது. சராசரியாக நாள்தோறும் 10 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்று 8000 விவசாயிகள் 3 லட்சத்துக்கும் அதிகமான நுகர்வோரும் பயன்பெறுகின்றனர். 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மூலதன உதவி, கடன் உத்தரவாதம், சிறப்பு அங்கவாடிகள், தொழில்நுட்ப பயிற்சிகள், வேளாண் வணிக திருவிழா என்று பல்வேறு நிலைகளில் ஆக்கமும்